ஹாய். எல்லாரும் டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குரு. நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸர் சிவாலயா நாட்டியாஞ்சலின்னு வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ என்னோட குரு யார் அப்படின்னா வந்து பானு மனோகரன் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பானு மனோகரன் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்துட்டு நான் படிக்கிற ஸ்கூலில், அதாவது இப்போ டான்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து அது இதுன்னு சோஷியல் மீடியா அதில் வந்து நல்லா ட்ரெண்டாகி அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க, எங்கள் குரு எங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இதில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை குரு பானு மனோகரன் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவங்க தான் காரணம். ஒரு பெரிய கிளாசிக் டான்ஸ் டீச்சராக இருக்கேன் அப்படின்னா அவங்க தான் காரணம். ஸோ நோ டவுட். நெக்ஸ்ட்டு ஓகே, அப்போ எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நான் 9th 8th அப்போ படிக்கும்போது என்னோட டான்ஸ் கிளாஸ் மேம், அதாவது பானு மனோகரன் மேம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்மியான ஃபீஸ், வெறும் 50 ருபீஸ். சொன்னால் கூட எல்லாம் சிரிப்பீங்க, வெறும் 50 ருபீஸ், மந்த்லி 50 ருபீஸ் தான் டான்ஸ் கிளாஸ்க்கு. அதுலேயும் நான் என்ன பண்ணிடுவேன், நாங்களாம் ஹாஸ்டல், நான் வந்து சார் டயக்னஸில் படித்தேன், அவங்க அங்கே தான் மியூசிக் டீச்சர், டான்ஸ் டீச்சர். ஸோ வந்து அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு சொல்லிட்டுலாம் நான் படிக்க மாட்டேன். டான்ஸ் கிளாஸு உள்ளே இருப்பாங்க, வீட்டுக்கெலாம் தெரியாது. அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லி, ஏன்னா ஹாஸ்டலுக்குள்ளேயே தானா, அந்த ஹாஸ்டலுக்குள்ளேன்றதுனால நான் இவங்கள்ட்டலாம் வீட்டில் சொல்லலை. சரி, ஈவினிங் போகிறோம்ல, அதனால ஒன்றும் பெருசாக இவங்கள்ட்ட சொல்லலை. ஏன்னா இவங்களுக்குலாம் அப்போல்லாம் வந்து டான்ஸு ஆடுறது வைக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அவங்களுமே ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நான் சொல்லலை. ஆனால் வந்துட்டு பானு மேம் வந்து எனக்கு அந்த 50 ருபீஸ் தான். அதுலேயும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வாரம் கொடுப்பேன், வீட்டில் செலவுக்கு கொடுப்பாங்க இல்லையா ஹாஸ்டலில், அதனால் ஒரு வாரம் கொடுப்பேன், 2 வாரம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு கொடுக்குறதுக்கு அப்போலாம் எனக்கு 10 ரூபா செலவுக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்பா என்ன பண்ண, என்னால் போக முடியல. ஆனால் எங்கள் மேம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்போ அப்படின்னா, நிறைய பிள்ளைங்களை உருவாக்கணும், நம்ம டான்ஸில் வந்து நிறைய பிள்ளைங்களை திறமையான பிள்ளைங்களை நிறைய உருவாக்கணுன்றது மைண்ட் செட் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. மணி ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் நீ வரணும். என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு வந்து நளினம் நல்லா இருக்கு. என் கூட ஸ்டெஃபி மதனான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, என்னோட ஜூனியர்னு நினைக்கிறேன். சூப்பராக ஸ்டெப்ஸ்லாம் போடும், ஆனால் நளினம் அவ்வளோவா இதாக இருக்காது. ஆனால் மேம் என்ன அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நளினம் நல்லா இருக்கு, நீ நல்லா வருவ, நான் சொல்கிறத கேளு, கண்டினியூவே தான் சொல்லுவாங்க. என்கிட்ட ஃபீஸே வாங்காமல் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நானும் ரெகுலராக அப்படியே வந்துட்டே இருந்தேன். அப்படியே கிளாஸ் கண்டினியூ போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே காம்படிஷன்னாலும் என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. எல்லா காம்படிஷனையும் போயிடுவேன். போயிட்டு என்னன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து சாங் போட்டு அங்கே போய் ஆடுறாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் மேம் வந்து பாய்ப்பாட்டு பாடுவாங்க. மேக்ஸிமம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க பாடி நான் ஆடி தான் வந்து ப்ரைஸ் இது பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மியூசிக் போட்டு ஆடினேன் அப்படின்னா மார்கழி திங்கள் அந்த சாங் தான். மற்றபடி எல்லாமே கர்நாடிக், அவங்க பாடுவாங்க, ஜதிக்கட்டை தட்டுவாங்க, நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமுக்கு இதுக்குன்னு எதுக்குமே எங்களை வந்து செலவு பண்ணவே விட மாட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். எந்த இதுக்குமே அல்ட்ரா மேக்கப் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க, எந்த செலவும் எங்களை பண்ண விட மாட்டாங்க. ஸோ வந்து அப்படியே குருலாம் இப்போ கிடைக்கவே மாட்டாங்க. அப்பயே ரொம்ப ஃபேமஸ் எங்கள் மேம் வந்து ஜெயா டிவியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள், அதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் கிளாஸ் எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். எங்களோட டான்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா அரைமண்டி தான். அரைமண்டி போடலன்னா எங்கள் மேம் கோவம் வந்துடும். என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நிமிஷம் அப்படி சரியாக போடலன்னா 10 நிமிஷம் நில்லு, அரைமண்டியில் நில்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்போலாம் அதை பற்றி புரியலை. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து அரைமண்டியே போட மாட்டேங்குதுக்கு பாருங்க. அப்போலாம் எனக்கு அதே மைண்ட் தாட்டாக வரும். நம்ம மேம்லாம் எப்படி வந்து 10 நிமிஷம் நின்று அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம சொல்ல முடியல, அந்த பிள்ளைங்களுக்கு அரைமண்டி போடுனா அது வந்து பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எங்கள் மேமோட கண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ கண்ணிலே வந்து அவ்வளோ ஸ்டெப் போடுவாங்க. எனக்கு பார்க்க ஆசையாக இருக்கும், எப்படியும் இப்படி. அவங்க இசை கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் அவங்க அப்பா நாதா சரவத்வான் அந்த மாதிரி, அவங்க சிதம்பரத்தது கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள்ட்ட இயற்கையிலே வந்து கடவுள் ஞானம் நிறைய கொடுத்துருப்பார் போல, கலை சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போயும் சத்குரு சங்கீத நாட்டியாலியை வச்சு நடத்திட்டு தான் இருக்காங்க இப்பயுமே. ஸோ இப்பயுமே ஃபேமஸ் தான், அப்பயும் ஃபேமஸ் தான், இப்பயும் ஃபேமஸ் தான்.
ஸோ அவங்க மேக்கப்பை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணுவாங்க. என்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து என் அக்கா அவங்க அழகாக இருக்குன்னு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே சொல்லுவாங்க, பானு மனோகரன் மேமோட ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ ஒயிட்டாக கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மேஜிக் பண்ணிடுவாங்க. நான் ப்ரோக்ராம் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டீச்சர்ஸும் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நானே கேட்டிருக்கேன் அதை. ஸோ எங்கள் மேம் வந்து அவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு மணி ஒரு மைண்டே அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க, எப்பயுமே வச்சுக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களை உருவாக்கணும். அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா நிறைய பிள்ளைங்களை, திறமையான பிள்ளைங்களை உருவாக்கணும். அதான் ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அந்த மாதிரி குரு கிடைக்கவே மாட்டாங்க. உண்மையில என்னை பொறுத்தளவு கிடைக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் போய் படிச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இந்த இதுக்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் இது பண்ண அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. உன்னோட நளினம் நல்லா இருக்கு, நீ பண்ணு, நீ நல்லா வருவ, இதே தான் சொல்லுவாங்க. அவங்களுமே அவ்வளோதான் இப்பயுமே அப்படியே இருப்பாங்க. நான் கேட்பேன், ஒருவேளை அந்த கலை அரசி அவங்க கூடயே இருக்கிறதுனால இவ்வளோ இளமையா இப்பயும் இப்படியே தான். நான் இருக்க சின்ன பிள்ளையில படிக்கும்போது அப்படியே தான் இருந்தாங்க, இப்பயும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ வந்து காட் பிளஸ்ட் இருந்தால் அவங்கள நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய இதை கொடுத்துருக்காங்கல்ல, அதனால வந்து கண்டிப்பாக நான் கடந்து வந்த பாதையில் நினச்சி பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ எல்லாம் ப்ரோக்ராமுக்கு இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கே போய் ஆடும்போது நம்ம வந்து அந்த கோயிலுக்கு அமௌண்ட் கட்டணும். அழகர் கோயில் ஏதாவது இது பண்ணோன்னா அங்கே, அதாவது கோயிலுக்கு இல்லை, அங்கே இருக்கவங்க யாருக்காவது இப்போ ஒரு பொதுவாக நடத்துவாங்க இல்லையா, அவங்க நிறைய இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம்னு சொல்லி பே பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் நான் எவ்வளவோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ ப்ரோக்ராம் கூப்பிட்டு போயிருக்காங்க, அப்போ நான் பே பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம தான் இப்போ 50 ரூபீஸே கொடுக்க மாட்டோமே. அதனால வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ சம்திங் எல்லாமே மாறி போச்சு. அப்புறம் வந்து 10th இது பண்ண முடியல, 12th டான்ஸ் ப்ரோக்ராமே எங்கள் மேமே எங்களை விடலை. ஸோ அதனால் பண்ண முடியல. 12th படிக்கும்போது ஹர்ஷஹாய் மீனான்னு சொல்லி ஒரு கலெக்டர் வந்தார். அந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாங்க. பட் எங்கள் மேம் வந்து விட மாட்டேன்ட்டாங்க, இல்லை படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லபடியாக நானும் படித்தேன். 987 மார்க் எடுத்தேன் +2லையுமே. ஸோ நல்லா போச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு கல்வியோ ஒரு கலையோ ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் வந்து கண்டிப்பாக தனக்கிட்ட எங்கள் மேம் என்ன பண்ணுவாங்களா, நமக்கு தெரிஞ்ச எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் திட்டு வாங்கினேன் என்னன்னா, சிவலிங்கம் வைக்க தெரியாது, வைக்கல, தப்பாக வச்சுட்டேன், அதுக்கு திட்டு வாங்கினேன். இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்குது எதுக்கு திட்டு வாங்கினேன். இன்னொன்று, சலங்கை போட்டால் செருப்பே போட விட மாட்டாங்க. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மதியம் 12 மணிக்கு வருவோம் அங்கேருந்து. ஆனால் அந்த வெயிலில் மணலில் நடப்போம், கால்லாம் கொதிக்கும், ஆனாலுமே செருப்பு போடக்கூடாதுவாங்க. ஏன்னா அந்த கலைக்கு அவங்க கொடுத்த மரியாதை எங்களையும் அப்படியே தான் பழக்கினாங்க. பட் இப்போ எல்லாருமே மாறி போச்சு. ஸோ வந்து மறக்க முடியாத ஒரு நினைவு அவங்க. நான் அவங்க சேனலை டேக் பண்ணுறேன். இப்போயுமே ஆனுவல் டே ப்ரோக்ராமு அந்த மாதிரி சின்ன சின்ன சில்ட்ரன்ஸ் இதுலலாம் வந்து அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. சின்னஞ்சிறு கிளின்ற பாட்டுக்கெலாம் நான் அவங்களோட சேனலை டேக் பண்ணுறேன், பாருங்கள். சத்குரு சங்கீத நாட்டிய வித்யாலயா கம்பம்ல. ஸோ இவங்களுக்கு கடைசியாக நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிட்டாங்க. இன்னும் நிறைய அவங்க உருவாக்கணும், அவங்க பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நாங்கள் 1000 பேருமே அந்த 1000 பானு மனோகரன் மேம் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்க கலை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கலை எப்பயுமே வீண் போகலை, இது மேலேயும் போகக்கூடாது. ஸோ வந்து பானு மேம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல நான் இன்னும் இப்படி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து டான்ஸ் கிளாஸ் பேர் வைக்கும்போது கூட அவங்கள்ட்ட தான் கேட்டு வச்சேன், என்ன பேர் வைக்கலாம், பையன் பேர் வைக்கலாமா, என் பேர் வைக்கலாமா கேட்டப்ப சிவாலியா நாட்டியாஞ்சலின்னு வை அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் வச்சேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.